சட்டத்திட்டங்கள் உம்ராவுடைய நடைமுறைகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அதை சிறந்த பேச்சாளர் இந்த உம்ராவுடைய பயணத்தில் வழிகாட்டியாக வருகிற உடைய பாசத்திற்குரிய மௌலானா ஷாவுல் அமீது ஹஜ்ரத் அவர்கள் தெளிவாக உங்களுக்கு சொல்லித் தருவார்கள். அதற்கு முன்னோடியான சில விஷயங்களை நாம் தெரிந்திருக்க வேண்டும். உலகத்தை அல்லாஹ் செய்கிற பெரிய பாக்கியம், அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற அந்த வாழ்க்கையை குறிப்பிட்ட நாட்களை நமக்கு நிர்ணயித்திருக்கிறார். அந்த நாட்களில் நாம் எண்ணற்ற எத்தனையோ அமல்கள் செய்தாலும் உன்னதமான இந்த கஅபத்துல்லாஹ்வை ஹஜ் செய்வதோ அல்லது உம்ரா செய்வதோ அதைவிட பாக்கியமானது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உன்னதமான மஸ்ஜிதுல் நபவி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மதீனா நகரத்திற்கு சென்று எம்பெருமானாருக்கு
அவருக்கு நேரடியாகவே நின்று உங்களை அழைத்து போய் எந்த இடத்துல உங்களை ஏற்றினாலும் அதே இடத்துல ஒரு அமானிதமாக வந்து ஒப்படைப்பார். அல்லாஹ்வுடைய அந்த அமானியத்தை அவர் பொறுப்பா எடுத்திருக்கிறார். அந்த இடத்துல இருந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு உதவியாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் இது போல் வேற எந்த ஸ்தாபனத்தில் இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் போயிட்டு வந்தவங்க சில பேர் சொன்னாங்க, ஆச்சாருடைய உன்னதமான அந்த அரவணைப்பு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால நிறைய பேர் இந்த ஸ்தாபனத்தின் மூலமாக பயணிக்கிற ஒரு வாய்ப்பை பெறுகிறார். போயிட்டு வந்தவங்க கூட ஆசைப்படுறாங்க, திரும்பவும் நாங்கள் இதே போகணும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அரவணைப்பை ஆச்சார் கொடுக்கிறார். அல்லாஹ் அவர்களுக்கு உனக்கு ஆரோக்கியத்தை நீங்கள் ஆரோக்கியத்தை அல்லாஹ் சராபத்தாக்கி கொடுப்பானா. இந்த ஸ்தாபனத்தையும் அல்லாஹ் தியாகம் வரைக்கும் அல்லாஹ் மேலும் இந்த ஸ்தாபனத்தை வளர்த்து எல்லா வகையிலும் எல்லா மக்களுக்கும் பிரயோஜனத்தை ஏற்படுத்தி தருகிற வகையில் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்ம எல்லாரும் வாசிச்சா வாசிங்க, காபா வந்து வாசிங்க, எங்கெங்கெல்லாம் துவா அபூரா இருந்தோம், எங்கெங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்.